கொடுத்து வச்சுக்கிறோன்றத நாம பார்த்து தெரிஞ்சு கொள்றதுக்கு அகத்தாய் பயிற்சி தான் ஒரு நல்ல சாதனை. அந்த சாதனை மார்க்கத்திலேயே நாம போகணும். போதனை மார்க்கம் போதாது. போதனைன்னா புத்தகத்தை பார்த்தா 100 பேர் 100 சொல்றாங்க, சரிதான், அவ்வளவுதான். புத்தகத்தை பார்த்து ஒழுக்கத்துக்கு வந்தவங்க யாருமே கிடையாது. ஆனா சாதனை மார்க்கம் தான் வேண்டும். அதுக்கு தகுந்தவாறு படிப்படியா இப்போ தவத்துல வர்றோம். தவத்துல வர்ற போது அவர்களுடைய எண்ணத்துக்கு தகுந்தவாறு, தொழிலுக்கு தகுந்தவாறு தவம் விரைவாக செய்வாங்க, தொடர்ந்து செய்வாங்க, விட்டு விட்டு செய்வாங்க. எப்படி போனாலும் சரி, அவர்களுக்கு எந்த அளவுல அந்த தவத்துல நாம் உதவணும். இப்போ நான் பார்க்கிறேன், நீங்க அவருக்கு போர்ஸ் கொடுங்கன்னு சொல்றேன். அதாவது தொட்டு சக்தி கொஞ்சம் கூட கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி பழகணும். எல்லா ஆசிரியர்களும் எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க. அப்படி தொட்டுனா அப்படின்னுட்டு இதுல போதுமான உணர்வு வராது. அப்படி தொட்டுன்னா அந்த இடத்துல மனதை வைக்கிறதுக்கு தொடுறோம். நம்முடைய கையில இருந்து அந்த அலை அங்க பாயணும். தொட்டுட்ட பிறகு கொஞ்ச நேரம் அங்க வச்சிருங்க. இப்படியே வச்சு பாருங்க. இன்னும் மறுபடியும் தொடுறது, மறுபடியும் வைக்க கொஞ்ச நேரம் எடுத்துக்கத்தான் வேணும். அதன் பிறகு இந்த கைக்கும் இந்த நெற்றிக்கும் இடையில, அதாவது உடல் முழுவதிலும் ஜீவகாந்த சக்தி ஓட்டம் இருக்குது. ஆனா எந்த இடத்துல அதுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல நிற்கும். அதன் பிறகு அவர்களே உணர்வாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஆசிரியர்களுக்கு பொறுமையா இருந்துதான் அத. இன்னும் சிலருக்கு அந்த தொட்டு இது கொடுக்கறதுக்கு தெரியல. நான் முதல்ல இதை எழுதுற போது பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணத்தேன்னு எழுதியிருக்கேன். அது ரொம்ப கவனிக்கணும். சிலரு நான் பார்க்கிறேன், ஒரு அன்பர் உச்சியில தவம் கொடுக்குறாரு, இப்படி வச்சுட்டு அப்படின்றாரு. அந்த மாதிரி லேசான அப்படி வச்சு இப்படி வச்சுட்டா இந்த கைக்கும் உச்சிக்கும் ஒரு இயக்கம் உண்டாகும். அதாவது இன்டராக்ஷன் ஒரே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். அதன் பிறகு இதை எடுத்து அப்படி சேர்ந்த ஒரு உணர்வை அப்படியே லேசா கொடுத்தா போதும். அது இல்லாம அந்த தலையோட பிடிச்சு ஆட்டுற மாதிரி எல்லாம் இல்லாதபடி ரொம்ப நுணுக்கமாக இருக்கணும். அதே போல ஒரு ஆசிரியர் பயிற்சி எடுத்து வந்தாரு, அவருக்கு ஆவல் இருக்கும் அன்னைக்கே இனிஷியேஷன் கொடுக்கணும்னுட்டு. அதெல்லாம் முடியாது. அவர்களை அந்த சங்கத்திலேயே விட்டு பழகணும். நீங்க ஃபோர்ஸ் கொடுங்க, ஒரு 4 நாளை பழகுங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்து நல்லா பழகின பிறகு அவங்க எப்படி எப்படி செய்யறாங்கன்னு பார்த்து அவங்கள திருத்தி விட்டு அதன் பிறகுதான் உணர்வு கொடுக்குற அளவுக்கு வரணும். உணர்வு கொடுக்கிற போது கூட மேல கொண்டு இங்க நிறுத்திட்டு அதோட விட்டுடுவாங்க. அதை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் செய்ய சொல்லிட்டு தாளம் எடுத்துக்கிறாங்க. தட்டிட்டு அப்புறம் இது திராட்சை அல்லது கற்கண்டு எடுத்துக்கிறாங்க, கொடுத்துடுறாங்க. இது உபதேசம். அதல்ல, முதல்ல எழுப்பி இங்க விட்டு அவங்க உணர செய்யணும்னு சொன்னா அடுத்தடுத்து அவங்க அங்க அந்த இடத்துல நினைக்க செய்யணும். இது வரைக்கும் அவங்க நினைச்சு பழகல. அதனால அடுத்தடுத்து அவங்க அங்க நினைக்க செய்யணும். அதுக்காக அடுத்தடுத்து தொட்டு 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 இது பண்ணணும். இது எப்படி தொடுவதனால அந்த இடத்துல எப்படி உயிர் சக்தி அழுத்தம் ஏற்படுது என்றது பார்க்கணும்னு சொன்னா, நீங்களே அதாவது எப்பவுமே கையில உள்ளங்கையில சக்தி தேக்கம் அதிகமா இருக்கும், சீக்கிரம் வரும். இப்படி கைய வச்சுக்கோங்க. இப்படி ஒரு 4 சுத்து அங்க நினைவு வச்சுட்டு இதை சுத்தி பாருங்க. இப்போ எல்லாரும் பார்க்கலாம். அங்கேயே மனம் வச்சு விட்டுட்டு இப்ப அந்த தொட்ட இடத்த கவனிங்க. தொடர்ந்து நீண்ட நேரம் இருக்கும் அங்க உணர்வு.
அது அதை தூண்டி விட்டோம். தூண்டி விட்டதுனால அதையே தொடர்ந்து சுற்றி விட்டோம். அதனால அங்க இன்டென்சிட்டி அழுத்தம் ஜாஸ்தியா போச்சு. இது போல இன்னொருவருக்கு கூட நீங்க எங்க கொடுத்தாலும் நம்ம கையில ஏற்கனவே பலருக்கு கொடுத்து 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 தேக்கம் உண்டாயிருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த பயிற்சி செய்யணும், ஜீவகாந்த பயிற்சி செய்யணும். அது பொட்டு பிளாக் டாட்டோ அல்லது கண்ணாடி பயிற்சியோ விளக்கு பயிற்சியோ செய்து கையினால போர்ஸ் கொடுத்து கொடுத்து தலையணையில கைக்கு கொண்டு வந்த பயிற்சி சரியா இருந்தாதோ இன்னொருவருக்கு கொடுத்தாக்க நல்ல வரும். அப்படி இல்லைன்னா அந்த பயிற்சி செய்துட்டே வாங்க. ஆசிரியர்களாக எவ்வளவு காலம் ஆசிரியர்களாக இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தலையாணிக்கு நல்லா கொடுத்து கைக்கு நல்ல வருவை எப்ப நினைச்சாலும் கையில ஒரு பளு நினைச்ச உடனே வரணும். அந்த மாதிரியில ஆசிரியர்கள் உணர்வை கையில கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அப்போ நீங்க கொடுத்தீங்கன்னா சரியா வரும். அதன் பிறகு இந்த 2-3 தடவை போர்ஸ் கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் தாளம் தட்டி காண்பிக்கணும். தாளம் தட்டுற போது அந்த தாளத்துல இருக்கக்கூடிய ஒலி இங்க மோதி அவர்களுக்கு உணர்வை ஜாஸ்தி பண்ணும். அதுக்காக தான் தாளம் தட்டி காண்பிக்கிறது. தாளம் தட்டுறதுக்கு ஒரு சடங்கு அல்ல. அந்த தாளம் தட்டினா சக்தி இங்கு ஏறி திணிவு பெற்று இருக்குமே, ஆனால் இந்த ஒலி அந்த இடத்துல நல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்காக கொடுக்கிறோம். அது தாளம் கொடுத்த பிறகு கொஞ்ச நேரம் பொறுத்து இப்போ மறுபடியும் உணர்வு கொடுக்கிறோம். அன்னைக்கே உங்களுக்கு தெரிய வச்சுடலாம். எப்படி தாளம் தட்டியாச்சு, அப்போ நாம உணர்வு கொடுக்கிறோம். நீங்க உணர்வை கொடுக்கிற போது அவர்கள் எங்க ஒன்னாலும் போயிடுவாங்க. மனசு வீட்டையும் இருக்கும், அல்லது வேலையில இருக்கும், அல்லது வேடிக்கை மனசுல போயிட்டு இருக்கோம். நீங்க இங்க தொட்டுக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. அதுக்காக தாளம் தட்டிட்ட பிறகு இன்டென்சிஃபை பண்ற போது, அழுத்தம் கொடுக்கிற போது கண்ணை கொஞ்சம் திறந்துக்க சொல்லணும். கண்ணை திறந்துக்க சொல்லி கொடுத்தா மனம் இங்க இருக்கும். அப்போ ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளாக அவர்களுக்கு இப்படியும் அப்படியும் அதே நேரத்துல லேசா இப்படி சுழட்டி விட்டு இப்படியோ கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருக்கணும். வச்சா இன்டராக்ஷன் அந்த அலை கைக்கும் அவங்க நெற்றிக்கு இடையில வரும். பாத்தீங்கன்னா இப்ப நீங்களே கூட கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு பாருங்க, ஒரு அழுத்தம் உண்டாயிடும். அந்த மாதிரி அழுத்தம் வந்தா தானாகவே உணர்வு வந்துடும். தெரியலன்னு சொன்னாங்கன்னா நீங்க சாயங்காலம் வாங்க, இன்னும் அதை சரிப்படுத்தி வைக்கிறேன்னா, அல்லது ஒரு 10 நிமிஷம் இருக்கு சொல்லி மறுபடியும் கொடுத்தீங்கன்னா சரியா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க 4 பேருக்கு 4 தடவை கூட கொடுக்குறீங்க, நாங்க எனக்கு ஒன்னும் தெரியறது இல்லைன்னுவாங்க. அது காரணம் என்னன்னா அவங்க எதிர்பார்க்கிறது வேற. நீங்க ஒரு உணர்வு வரும்ன்றீங்களே, அது எதுவும் இடிக்கும்னுட்டு நினைக்கிறாங்க. ஒரு லேசாக உணர்வு வரும்ன்றதுக்கு நமக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி எதிர்பார்க்கறதுனால மெல்லிய உணர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, இங்க இந்த மெரிடியன் நரம்பு அதில் தான் இப்ப நாம உணர்வை எழுப்புறோம். அந்த மெரிடியன் நரம்பு இங்க இருக்குது. இதுல பாருங்க, இந்த கையை அப்படி வச்சு அப்படி கொஞ்ச நேரம் அழுத்தி வச்சீங்கன்னா நீங்க இப்படி உட்காருங்க சொல்றேன். இல்ல இப்படி திரும்ப என் கைக்கு வாக்கம் இல்ல, அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிங்க. இல்ல பேக் சைடு, இந்த சைடு. இந்த மெரிடியன் நரம்பு இதுதான். இதை இப்படி வச்சுட்டு இதை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கணும். சரி, நீங்க ஒரு நிமிஷம் பிடிச்சு பாருங்க, அங்க பல்சிங் சென்சேஷன் வரும், நாடி துடிப்பு இங்க தெரியும். அப்போ முதல்ல கொஞ்சம் மெதுவா வரும், சிலருக்கு சிலருக்கு உடனடியா வரும். இருந்தாலும் நாடி துடிப்பு வந்த பிறகு ஒரு நிமிஷம் நீங்க வச்சீங்கன்னா நல்லா கிளியரா தெரியும்.
அது வந்துட்டுன்னு வச்சுங்க, அதன் பிறகு அவங்க ரொம்ப நேரம் கூர்ந்து கவனிக்க வேண்டியதில்லை. அப்படி கவனிக்கிற போதே உணர்வு வந்துடும். இது எல்லாரும் தெரிந்து கொண்டு செய்யலாம். அந்த நாடி துடிப்பு சுட்டுட்டீங்கன்னா அதன் பிறகு அவங்க தெரியலன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, சிலர் என்ன பண்ணுவாங்க, நீங்க உணர்வு கொடுக்கிற போதுதான் அதை கவனிப்பாங்க. வீட்டு போனா அதோட மறந்துடுவாங்க. 4 நாள் 5 நாள் ஆனாலும் சரி. அது தானாவே எழுச்சி பெற்று வந்திருந்தாலும் கூட குண்டலினி சக்தி கீழே மறுபடியும் இடத்துல போய் இறங்கிடும். அதான் பாதாளத்தில் கூடி போகும் பைக்கொட்பாம்பே பற்றி பற்றி நின்று விளையாடு பாம்பேன்னு சொன்னான். அத பற்றி பற்றி நின்று ஆடணும், அப்படி இல்லைன்னா பாதாளத்துல போய் பூந்துகும் சொல்லி அதை பாம்பாட்டி சித்தர் பாடல்ல வருது. அந்த மாதிரி நாம் அவங்களாண்ட முதல்ல கொஞ்சம் கூர்ந்து பொறுமையாக அவங்கள கவனிக்கும்படியாக செய்யணும். ரெண்டாவது, இங்க இருந்து உணர்வு தீட்சை எடுக்க வருவாங்க. வந்த உடனே உட்காருங்க சொல்லி தீட்சை கொடுக்க ஆரம்பிச்சோம்னா உணர்வு வர்றது கஷ்டம். ஏதோ மற்ற நிகழ்ச்சிகள் இருக்கும்படியா செய்து கொஞ்ச நேரம் மனதை இந்த வழியில அமைதிக்கு கொண்டு வந்த பிறகு நீங்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா அவசரம் வருவாங்க, நாங்க போனோங்க அவசரமா வேலை இருக்குதுங்க, சீக்கிரமா எனக்கு இனிஷியேஷன் பண்ணிடுங்கன்னா, இப்ப வானாங்க, நீங்க சாயங்காலம் வாங்க, அமைதியா தான் செய்யணும் தான் சொல்லி அனுப்பணும். அந்த வேகத்துல கொடுத்தோம்னா அவங்க அந்த வேலி மேலேயே தான் இருப்பான் மனுஷன், இங்க கவனிக்கவே மாட்டான், உங்க கை தான் போகும். இதெல்லாம் கொஞ்சம் அந்தந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி மெதுவா அவங்களெல்லாம் பழகணும். ரெண்டாவது, இந்த அதாவது சாந்தி யோகம் இருக்குதுங்களே, சாந்தி யோகத்துல கூடுமான வரையில கொஞ்சம் முன்னதாகவே கொடுத்துடணும். நிறைய சக்தி வந்த பிறகுதான் இறக்கணும்ன்றது ஒண்ணும் இல்லை. 3 நாள் 4 நாள் ஆயிடுச்சுன்னா அப்படி நீங்க கொடுக்குறீங்க, நல்லா வருது, சரி போதும், அவங்களுக்கு சாந்தி யோகம் கொடுத்தோம்னா. அதிகமாக ஏறிட்ட பிறகு சாந்தி யோகம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கவனிக்க முடியறதில்லை. கீழே கவனிக்க சொல்லுவோம், அவர்களுக்கு மேல சக்தி அதிகமாக அழுத்தத்துல அவங்க கவனிக்கவே முடியாது. சாந்தி யோகமே வர்றதில்லை சிலருக்கு. அந்த தொந்தரவெல்லாம் இல்லாத இருக்கிறதுக்கு சரி அப்படியே வந்துட்டுன்னு வச்சுங்க, சாந்தி யோகம் கொடுக்கறதுக்கு அதே போல கொடுத்துட்டு நீங்க இப்படி அழுத்தி வைக்கணும். இந்த கொஞ்சம் மறுபடியும் வாங்க, போய் இந்த பக்கம் அப்படி அப்படி அந்த பக்கம் ரைட். இப்ப இப்படி இருந்து பாருங்க, இந்த மூலாதாரத்துல இருந்து இந்த 3 விரலால நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா 1 நிமிஷத்துக்கு உள்ளாக பல்சேஷன் வந்துடும். அதே மெரிடியன் நரம்பு இங்க இருக்குது. இந்த பல்சேஷன் வந்துட்ட பிறகு அவங்க கட்டாயம் அவங்க கவனிப்பாங்க, கவனிக்க முடியும். ஆனா தெரியுதுன்னு சொன்னாங்கன்னா விட்டுடாதீங்க. அதன் பிறகு 1 நிமிஷம் அப்படியே கவனிக்க சொல்லி அந்த மனம் அங்க ஈடுபடுற வரைக்கும் வச்சிருந்து தட்டிட்டு கொஞ்சம் தட்டி கொடுக்கணும் அந்த இடத்துல மாத்திரம். இப்பதான் சாந்தி யோகம் அவர்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும். ரெண்டாவது, சாந்தி யோகம் எடுக்கிறதுக்கு முன்னதாக அவங்க காயகல்ப பயிற்சி எடுத்தவங்களாக இருந்தா சாந்தி யோகம் கொடுத்த பிறகு செய்யும் போது அஸ்வினி முத்திரை போடுங்க ஒரு 10 தடவை சொன்னீங்கன்னா தானாகவே வந்துடும். அஸ்வினி அதாவது காயகல்பம் எடுத்தவங்களுக்கு ஐக்கினியும் சரி சாந்தியும் சரி நமக்கு சிரமமே இருக்காது. அதுலயே மேலே ஏற பாஸ்டனும் இருக்குது, கீழே தானாகவே இறங்கிடக்கூடிய சக்தியும் இருக்குது. அஸ்வினி முத்திரை போடுற போது கீழே இறங்கும், ஓஜஸ் மூச்சு போடுற போது மேலே ஏறிடும். அதனால தானாகவே ஏற்றம் இறக்கம் உண்டாகிற போது சிரமம் இல்லாத அவர்களுக்கெல்லாம் நாம் போதனை கொடுக்கறதுக்கோ அவங்க சாதனைக்கோ ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அது இல்லாதவங்களுக்கு தான் நம்ம கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது. எனவே இதெல்லாம் தினசரி நாம் செயல்பாட்டில் அவங்களை உருவாக்குற வரைக்கும் பொறுமையாக நீங்க சிலரை செய்து கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க.
மறுபடியும் வந்து அவங்க வீட்டை போய் செய்ய மாட்டாங்க, இங்க வருவாங்க. வந்தாங்கன்னா சரி, எத்தனை தடவை வந்தாலும் நம்ம பொறுமையாக இருந்து கொண்டு அவர்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு தான் நாம் வந்துட்டோம். ஆனா அதுல வந்து முடக்கோ அல்லது இடக்கோ நமக்கு வேண்டியதே இல்லை. கூடுமான வரைக்கும் பல தடவையும் கொடுத்து அவர்களை அன்பாக ஆதரவாக. இந்த குருவினுடைய இடத்துல அன்பும் கருணையும் இறைவனுடைய செயலை நீங்க பாத்தீங்கன்னா, மாங்காய் சின்ன பிஞ்சு விடுது, அந்த பிஞ்சு விழாது இருக்கிறதுக்காக காம்பின் மூலமாக மரம் பிடித்து கொண்டிருக்கு பாருங்க, அதுதான் அன்பு. பிடித்து கொண்டு தன்னிடத்திலே இருந்த ஜூஸ் ரசத்தை அதுக்கு ஊட்டி அதை வளர வழி வைக்குது பாருங்க, இதுதான் கருணை. அதேதான் தாய் குழந்தை இவங்க இடையிலையும் பார்க்கலாம். அன்பு என்பது அது எப்பொழுதும் தன்னோடவே இணைத்துக் கொண்டிருப்பது அன்பு. இணைத்துக் கொண்டே அதை வாழ வைக்கிற கூடிய செயல்கள் எல்லாம் கருணை. இது எப்பொழுதும் குருவாக இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களாண்ட இது பாராட்டணும். அந்த அன்புக்கு கருணைக்கும் மாற்றமே இல்லாத இயன்ற வரையில செய்வோம் என்றால், இயலாததெல்லாம் நினைச்சிட்டு செய்ய முடியலையே என்ற குறை இருந்தா குருவாகவே முடியாது. எது வரைக்கும் முடிஞ்சோ அது வரைக்கும் செய்தேன், இது வரைக்கும் செய்வேன், அதுபோல சரி. எந்த இடத்துலயே ஆனாலும் சரி அந்த நிறைவு இருக்கணும். மனம் நிறைவு இல்லைன்னா குறைப்பட்டா போச்சு. எந்த இடத்துலயும் சரி குறைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. இது வரைக்கும் செய்தேன், அதுக்கு மேல முடியல, அது இறைவன் செயல், அது சமுதாயத்தினுடைய செயல், அது இயற்கையினுடைய அமைப்பு. அது வரைக்கும் மனதை எப்பொழுதும் இது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் நிறைவு காண வேண்டியது என்று கூறி, இதுக்கு மேலும் நீங்க ஏதாயிலும் வினா எழுப்பினா அந்த வினாக்களுக்கு இப்போ விடையளித்து அதோட செஷன் முடிக்கலாம்.